What is up guys? இந்த வீடியோல வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலாங்கிற ஒரு பிளானிங்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முழு காரணமா இருக்கிற ஒரு சேனல் மிஸ்டர் ஸ்பீக்கர் ஜிவிங்கிற அந்த சேனல். ஸோ இந்த சேனல்ல ஏற்கனவே 2 டைம் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆயிருக்கு. ஆனால் 3ஆவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கடைசி டைம். ஸோ அதை மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாட்டி ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷனே பண்ணணும்னே சொல்லலாம். ஆனால் நம்ம அந்த 3 ஸ்டெப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிற ஃபுல் டீடைல்டு வீடியோ உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ரேடார், நான் உங்கள் ஏகே. நிறைய பேர் ஐடி வெரிஃபிகேஷனை நினைச்சு நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பயந்துகிட்டே இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த மாதிரிலாம் ஒரு தக்காளியும் தேவையில்லைங்க. இன்ஃபேக்ட் எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா இவரோட கடைசி அட்டெம்ப்ட் பண்ணும்போது அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஜிவி என்ன கொண்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். என்ன பண்ணார் அவரு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா நான் வந்து சொல்ல போறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஸோ மிஸ்டர் ஸ்பீக்கர் ஜிவிங்கிற அந்த சேனல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ்லாம் எனக்கு இருக்கு, கிளியர் பண்ணி விடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அடுத்து 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் வந்துருச்சு. ஸோ இப்போ அவர் நம்மளை நம்பி அவரோட இமெயில் ஐடியும் அது மட்டும் இல்லாமல் அவரோட பாஸ்வேர்டையும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு எனக்கு வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கா, நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, இல்லாட்டி அந்த கூகுள் அக்கௌண்ட் 18+ மேலே இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் வந்து கன்சிடர் பண்ணேன். ஓவராலாக பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ வந்து 2 அட்டெம்ப்ட் வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆயிருச்சு. ஆனால் இப்போ கடைசி அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் நம்ம வந்து லைவ் சேட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்கிறேன், மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனால் எல்லா சேனலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் சேட் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அந்த மாதிரி தான் நான் வந்து லைவ் சேட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 ஸ்டெப் ஃபெயில் ஆனதுக்கான காரணம் என்ன நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவில் பிளராக இருக்குது, இந்த மாதிரி அவங்களோட தரப்பு நியாயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, எங்களுக்கே இந்த கொரோனா சுச்சுவேஷனில் பேன் கார்டை வச்சு அப்ளை பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ பேன் கார்டை வச்சு தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். ஒரிஜினல் வர்றதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஐடி வெரிஃபிகேஷன் டியூ டேட்டே முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னொன்று வந்து அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் முக்கியமாக, ஸோ இதுதான் என்னோட கடைசி அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்டில் மட்டும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாட்டி நான் யூடியூப் விட்டே போயிறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜிவி வந்து அந்த லைவ் சேட்ல வந்து யூடியூப் டீம் கிட்ட பேசுற மாதிரி ஸோ நான் வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க, இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலாம். அடுத்து வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சு அப்ளை பண்ணுங்க. இந்த தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஏன்னா நான் டிரைவிங் லைசன்ஸை வச்சு அப்ளை பண்ணுறதா தான் முடிவு பண்ணிட்டு, ஸோ எதுக்கு ஒரு தடவை லைவ் சேட்டில் கேட்டுக்கோங்கிறது அந்த ஆப்ஷனை தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ லைவ் சேட்லேயே அதே தான் சொன்னாங்க, டிரைவிங் லைசன்ஸோட முன்னாடி பக்கத்தை மட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட இன்னொன்று முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசினேன். ஏற்கனவே பேன் கார்டை வச்சு நாங்கள் வந்து 2 தடவை அட்டம் பண்ணிட்டோம். ஸோ 2 தடவையுமே ஃபெயில்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் எங்களோட கடைசி தடவை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணாட்டி வந்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யூடியூப் விட்டு வெளியே போறதை விட எங்களுக்கு வேற வழியே தெரியலன்னு அவங்க கிட்ட சொன்னோம். ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஸோ நாளைக்கு காலையில் 10 மணி போல எனக்கு ஜிவி வந்து கால் பண்ணாரு. ஸோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் வந்து எல்லா ப்ராசஸையும் முடிச்சிருங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து அவருக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக முடிச்சு கொடுத்துட்டேனே சொல்லலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸை எடுத்து வந்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எல்லா டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவருக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ எப்பயுமே நாங்கள் வந்து பேன் கார்டை வச்சு அப்ளை பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு அந்த இமெயில் வரும். பட் ஆனால் நம்ம பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ சூப்பர் கூலாக வந்து அவருக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவர் செம்ம ஹாப்பியாக இருக்காரு. ஸோ அவர் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நான் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நாங்கள் 2 பேரும் உண்மையான நண்பர்கள். ஸோ அவரை மட்டும் நான் சொல்ல கிடையாது நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஏதாச்சும் டவுட்டாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு கேள்வியாக இருக்கட்டும் சரி, கூச்சப்படாமல் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. ஸோ மெயில் பண்ணுங்க, இல்லாட்டி வந்து யூடியூப் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பாக உங்களோட எல்லா விஷயங்களை வந்து நான் தீர்த்து வைக்க தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த
இந்த ப்ராசஸோட ரிவ்யூ பற்றி நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், பட் இருந்தாலும் ஒரு சில ஃபனி திங்ஸ்லாம் எங்களுக்கு வந்து நடந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து அந்த பேன் கார்டில் இருக்கிற அந்த ஒரு ஒரிஜினல் பிக்கு தான் உண்மையிலே கிளியராக இருந்துச்சு. ஸோ நேராக வந்து ஒரு மேனுவலாக நீங்கள் செக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேன் கார்டில் இருக்கிற இமேஜ் தான் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸை கம்பேர் பண்ணும்போது பேன் கார்டோட இமேஜ் தான் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் வந்து அந்த பேன் கார்டை வச்சு அப்ளை பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அந்த பேன் கார்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் டிரைவிங் லைசன்ஸில் வந்து எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஃபோட்டோ வந்து லேசாக பிளர்ராக இருந்திருக்கிறது. ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறப்ப அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து என்னால் நம்பவே முடியல. எந்த மாதிரி மெத்தட்லலாம் இவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, உண்மையிலே ஹியூமன் தான் பண்ணுறாங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு ரோபோ பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் எனிவே வந்து இந்த ரிவ்யூ வந்து எனக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு. இந்த அட்டெம்ப்ட் மூலிமா நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன்னே சொல்லலாம். ஸோ கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷனோட முடிச்சுக்கிறேன் நண்பா. நிறைய பேர் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் பண்ணிலாம் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க, அமௌண்ட்ஸ்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூடியூபராக இருக்கிறவன் ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி, அது மட்டும் இல்லாமல் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸையும் தாண்டி வர்றதுக்குள்ளே அவனுக்கு போதும்னு ஆயிடுது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி அவனோட டைமு மணி எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே இழக்கிறான். ஸோ எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷத்துக்காண்டி தான். ஸோ யூடியூப்லேருந்து எனக்கு வந்து மணி வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வந்து ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடணும் சரி. ஸோ எல்லாமே அவன் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஆனால் அவனோட சந்தோஷத்தையே நம்ம வந்து லாபமாக மாற்ற நினைக்கிறது எனக்கு வந்து சரியா படலை நண்பா. ஸோ என் மனசில் பட்டு தான் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், பார்த்துக்கங்க. ஸோ அண்டி திஸ் தமிழர் மேலும் அடுத்த நியூ வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் அழிந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.